என்ன இருக்குன்னு வெளிப்படையா எந்த தேசத்துல ஜனங்கள் சொல்றாளோ அந்த தேசம்தான் பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கும். அந்த காலத்துல ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் வச்சிருந்தாருன்னா, அதுவும் பணமா வச்சிருந்தாருன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரன். சுகபிரமன் சொல்றார், அவன் பூதானம் பண்ணினத்துக்கு இல்லடா அனுகிரகம், பரமபாகவதோத்தமனான பிரகலாத சுவாமியோட பேரன்கிறதுனால. श्रीर्यत्पदाम्बुजरजश्चगमे तुलस्यालब्ध्वापि वक्षसि पदं किल भृत्यजुष्टम् यस्यास्ववीक्षणकृते अन्यसुरप्रयासः तद्वत् वयं च तव पादरजः प्रपन्नाः विक्ष्यालकावृतमुखं तव कुण्डलश्री गण्डस्थलाधरसुधं हसितावलोकं दत्ताभयं च भुजदण्डयुगं विलोक्य वक्षश्रियैकरमणं च भवामदास्य. 9 கோடி ரூபாய்க்கு அதிபதி புரந்தரதாசன். அந்த காலத்துல ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் வச்சிருந்தாருன்னா, அதுவும் பணமா வச்சிருந்தாருன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரர். அவருடைய வீட்டில் 7 மாடி, 8வது மாடியில் கைப்பிடிச்சவரில் 9 கலசம் வச்சிருப்பாராம். முன்னெல்லாம் ஒரு சம்பிரதாயம், 1 கோடி ரூபாய் கையில் இருந்தால் ஒரு கலசம் வைக்கலாம். தங்கிட்ட பணம் இருக்கிறத சந்தோஷமா வெளியில தெரிவிச்சுப்பார். விதுர நீதியில சொல்றார், மகாபாரதத்தில் இருக்கு, ராமாயணத்தில் இருக்கு. தன்கிட்ட என்ன இருக்குன்னு வெளிப்படையா எந்த தேசத்துல ஜனங்கள் சொல்றாளோ அந்த தேசம்தான் பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கும் அப்படிங்க. கூடிய சீக்கிரம் அநேகமா 90% அந்த காலம் வந்துடுத்து நம்ம ஊருக்கு. போய் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரியற மாதிரி வந்துடுத்து நம்ம தேசத்துக்கு. அந்த காலத்தில் 9 கலசம் வச்சா. இது சாதாரண பரம்பரை இல்லவர், நல்ல கோடீஸ்வர பரம்பரை, பக்திமான்கள். அவ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பரம்பரையா. தாசர்வாள பெருமாள் பாண்டுரங்கன் வந்து தடுத்து ஆட்கொண்டான் அப்படின்னா பாரம்பரியம் இருக்கு. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரசில கால வச்சான் பெருமாள் திரிவிக்ரமமூர்த்தி. ஏன் திருவடியை வச்சான் அப்படின்னா அஸ்வமேத யாகம் பண்ணினான். அஸ்வமேதம் பண்ணவாளுக்கெல்லாம் சரணத்தை வைக்கிறானா? தசரதனுக்கு வச்சானா? அங்கன்னூர் ராஜா அஸ்வமேதம் பண்ணா, பாகவதத்தில் இருக்கு. அவனுக்கு வச்சானா? அஸ்வமேதத்துக்கு இல்லை, இல்லை பூதானம் பண்ணினா. அதுக்காக பண்ணி அதுக்காக ஓடுனா இது மாதிரி எல்லாம் பண்ணி. இதுக்கு பஞ்சமஸ்கந்தத்தில் இந்த கதை மகாபலி சரித்திரம் 8வது ஸ்கந்தத்தில் வருது. பஞ்சமஸ்கந்தத்திலேயே முன்னாடி 5வது பார்ட்டிலேயே சுகபிரமன் சொல்றார், அவன் பூதானம் பண்ணினத்துக்கு இல்லடா அனுகிரகம். இந்த வைகுண்டம் மாதிரி ஒரு லோகத்தை செட் பண்ணி மகாபலியை வச்சிருக்கார் பெருமாள். இன்னைக்கும் சுதலம். இந்த பூதானத்துக்கு பலனோன்னு, பூதானத்துக்கு பலன் சரணமோன்னா, பூதானத்துக்கு பலன் சுதல லோகம். அவன் மனசுக்கு பலன். இப்ப சரணத்தை மகாபலியினுடைய சிரசில் வச்சாரே பெருமாள். ஏன் வச்சார்னா பூதானத்துக்கு இல்லை, அஸ்வமேதத்துக்கு இல்லை,
பரமபாகவதோத்தமனான பிரகலாத சுவாமியோட பேரன்கிறதுனால அந்த தகுதி தேவைப்படும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.